ஆனா பிக் பாஸ் அவங்க நல்லா விளையாடுறாங்களோ இல்லையோ, நீங்க ரொம்ப சூப்பரா விளையாடுறீங்க. எப்படி பிக் பாஸ் இப்படிலாம் யோசிச்சு கொளுத்தி போடுறீங்க? யாரை பிடிச்சி ட்ரிகர் பண்ணி விட்டா இந்த கேம் வேற லெவல்ல போகும்னு சொல்லிட்டு அழகா கண்டுபிடிச்சு அழகா வீட்டுக்குள்ள அண்ணன் கொளுத்தி போட்டுட்டு இருக்காப்ல. சோ பிக் பாஸ்க்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு ப்ரோ, இவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்க்கை ஒரு மாதிரி டம்மியா கொண்டு போய் முடிச்சிருவாங்க. அந்த டாஸ்க் கொஞ்சம் ஸ்பைசி ஆகணும்னா நம்ம தான் இறங்கி வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு பிக் பாஸே இன்னைக்கு இறங்கி ஒரு வேலையை பார்த்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சீசன்ல இப்படி பண்ணதில்ல. இந்த சீசன்ல தான் அந்த மனுஷன் இறங்கி வந்து வேலையை பார்த்திருக்காரு. சோ உங்களுக்கே தெரியும், வீட்டுக்குள்ள வீக்லி டாஸ்க் அந்த ஜூஸ் ஃபேக்டரின்னு ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்குது. பட் காலையில இருந்து அந்த டாஸ்க் நடக்கல. ஏன்னா மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருந்தனால அந்த டாஸ்க் வைக்கல. மழை நிக்குன்னு பார்த்தாங்க, மழை நிக்கல. ஓகேவா, பயங்கரமா அடிச்சிட்டு இருக்குது. அதனால அந்த டாஸ்க்கை வீட்டுக்குள்ளேயே செட் பண்ணிட்டாங்க. எப்படி அந்த 6 ஜூஸ் ஸ்டாலையுமே வீட்டுக்குள்ளேயே செட் பண்ணிட்டாங்க. செட் பண்ணிட்டு எல்லாரும் வாங்க வந்து லிவிங் ரூம்ல உட்காருங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கூட்டு உட்கார வச்சார். உட்கார வச்சோடனே நம்ம பிக் பாஸ் மெதுவா அப்படி வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி எல்லாருக்கும் ஒரு சின்ன டோஸ் ஏத்துறாரு. என்னன்னா, நேத்து எல்லாருமே டாஸ்க் நல்லா தான் பண்ணீங்க. ஆனா இந்த டீலக்ஸ் ரூமை தெரிஞ்ச அந்த வியாபாரி எல்லாமே ஜூஸ் நல்லா தான் அடைச்சு கொடுத்தீங்க. ஆனா 11 பாட்டில் கொடுத்தாலும் ஒரு பாட்டில் தான் உங்களுக்கு அப்ரூவ் ஆகுது. சோ உங்களுக்கான கேம் வந்து அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ நீங்க ஏதோ மிஸ்டேக் பண்றீங்க. QC எல்லாம் கரெக்டா பண்றாங்கன்னு கவனிச்சுக்கோங்க. எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியுதா, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா விஷயத்தையும் பண்றீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிக் பாஸ் ஹவுஸ் சேர்ந்து எல்லாருமே பாட்டில் பறக்கிட்டு வந்து கொடுக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கணும்ல. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஸோ வரப்போற டாஸ்க்கை நல்லபடியாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தார். பேசிட்டு இருக்கும்போது இப்படியே விட்டாலும் இவனை சரியா விளையாட மாட்டானு சொல்லிட்டு நம்ம QC 2 பேர் இருக்காங்கல்ல, யாரு நம்ம தண்ணிப்பழமும் நம்ம VJ பார்வர்களும் 2 பேரையும் கன்ஃபர்ஷன் ரூம் கூப்பிட்டாச்சு. 2 பேரையும் கன்ஃபர்ஷன் ரூம் கூப்பிட்டு, நீங்க 2 பேரும் QC நல்லா பண்றீங்க, இதுல பிக் பாஸ் வந்து வளர்ற மாதிரி ஏத்தி விட்டார். ஓகே, அவர் உட்காந்து வளரிட்டு தான் இருக்காரு. நான் எப்படி பார்த்தா அவர் வளர்றாரு. அவருக்கு இந்த வீட்டை எப்படி ஏத்தி விடன்னு தெரியல, எப்படி கொளுத்தி விடன்னு தெரியாம அந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா, நீங்க QC சூப்பரா பண்றீங்க, பட் QCனா என்ன சொல்லுங்க, QCனா என்ன, உங்களுக்கான வேலைகள் என்ன அப்படிங்கும்போது நம்ம தண்ணி பழம் எப்பவும் போல முந்திரி கோட்டை என்ன பண்ணுதுன்னா, சார் எங்களுக்கு ஒரு 5 இது கொடுத்துருக்காங்க சார், ஸ்மெல், பேக்கேஜ், ஹைஜீனிக், டேஸ்ட், அப்புறம் ஏதோ ஒன்று சொன்னார கலர், இதெல்லாம் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க சார். இதன் அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்கணும் சார் அப்படின்னு பிக் பாஸ் அங்கே உடனே ஏய் நிப்பாட்டு, அப்படிலாம் இல்லை, நான் கேட்குறது QCனா என்ன, தனித்தனியாக ஆன்சர் பண்ணுங்க. தயவுசெய்து VJ பாரு, தண்ணி பழத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டாம் சரியா, தண்ணி பழத்தை தனியாக பேச விடுங்க. அவங்க தனியாக பேசுறதுன்னு சொல்லி 2 பேரையும் ஒரு மாதிரி பிரித்து 2 பேரையும் கன்ஃபர்ஷன் ரூமில் உட்கார வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க QCனா என்ன, நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க QCனா என்னன்னு சொல்லி 2 பேரையுமே பேச வைக்கிறாங்க. அப்போ 2 பேருமே ரொம்ப அப்படியே ரொம்ப திறமையாக பேசுகிற மாதிரி, QCனா சார் குவாலிட்டிலாம் பார்த்து அனுப்புறது சார், QCனா நம்ம அந்த பொருளை ஒருத்தவங்க வாங்குவாங்கல்ல, அவங்களுக்கு அந்த பொருள் வந்து ரொம்ப தரமாக போய் சேரணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பார்த்து கொடுக்குறது சார், அதான் சார் QCன்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப திறமையா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இங்க தான் பிக் பாஸ் அடுத்த ஒரு கொளுத்தி போடுறாப்ல. பாருங்க, நீங்க அந்த 5 இதுக்குள்ள மட்டுமே நீங்க இது பண்ண வேண்டாம். ஒரு 5 கேட்டகரி கொடுத்துருக்கோம்ல, அந்த கேட்டகரிக்குள்ள மட்டுமே நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் கவனிக்க வேண்டாம். அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி பாருங்க. பொருட்கள் நியாயமா கிடைக்கணும். அதனால உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ அந்த மாதிரி கேம் விளையாடுங்க, ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க, எல்லா விஷயங்களையுமே நீங்க பார்க்கலாம். ஸோ எல்லா விஷயத்தையுமே பார்த்து நீங்க QC பண்ணுங்கன்னு திவாகருக்கும் நம்ம VJ பார்வதிக்கும் தெரிஞ்சு போச்சு. ரைட், பிக் பாஸ் வந்து நமக்கு நிறைய பவர் கொடுக்காரு, நம்ம இதுக்கப்புறம் வச்சு செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி அந்த இடத்துல பறக்க ஆரம்பிச்சாச்சு. இதுல அடுத்த பிக் பாஸ் என்ன பண்றாருன்னா, ஒரு பேட்ச் கொடுக்குறாரு. நீங்க 2 பேரும் QC அப்படிங்கிறத காட்டுறதுக்கு ஒரு பேட்ச், அதுதான் உங்களுக்கான ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி. ஓகேவா, அவங்க கையில் எல்லாமே ரைட்ஸ் இருக்கு. அவங்க தான் வந்து ஏதோ ஒன்று, அதுக்கு ஏதோ டைலாக் வேற நம்ம தண்ணி பழம் போட்டார, சட்டம் அவங்க கையில், அதான் சட்டம் என் கையில் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்சையும் கொடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து இன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு கொடுத்து வச்சிருக்காங்க. என்னன்னா, அவங்க வந்து QC பண்ணுவாங்கல்ல, அந்த டேபிளில் இந்த இன் அவுட் போர்டு வச்சிடலாம். அவங்க வந்து இப்போ QC பண்ணணும்னு நினைச்சா இன்னுன்னு போட்டுட்டு QC பண்ணலாம். ஓகேவா, இல்லை எங்களுக்கு QC பண்ண வேணாம்ப்பா, நீங்க எவ்வளோதான் ஜூஸ் அடைச்சு வச்சாலும் எங்களுக்கு இப்போ பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணிட்டுனா உடனே அவுட் போட்டுடலாம். போர்டில் அவுட் போட்டால் யாருமே QCக்கு போய் கொடுக்க முடியாது. அவங்க எவ்வளோதான் பாட்டில் அடிக்க வச்சிருந்தாலும் QCக்கு போய் கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் QC செக் பண்ணும்போது நேற்றுலாம் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே கொச்சை நாங்கள் கொண்டு வச்சிருந்தாங்க. பார்த்துருப்பீங்க, அவன் பிராண்டை தூக்கி அங்கே வச்சிருந்தான், கலராக இருந்துச்சு டேபிளில். இதுக்கப்புறம் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நேரத்தில் ஒரே ஒரு பிராண்ட் தான் அங்கே போகணும். ஆரஞ்சு கலர் போதா ஆரஞ்சு கலர், எல்லோ கலர் போதா எல்லோ கலர், அந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு பிராண்ட் மட்டும் தான் கொண்டு QCக்கு கொடுக்க முடியும். பட் அந்த QC எப்படி வேணா அந்த பாட்டில்ஸை செக் பண்ணலாம், எப்படி வேணா. அது வந்து அவங்க சின்ன ஸ்கிராட்ச் இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணலாம், இல்ல கலர் லைட்டா தப்பா இருக்கனாலும் ரிஜெக்ட் பண்ணலாம், என்ன சொல்லி வேணா அவங்க ரிஜெக்ட் பண்ணலாம். எல்லா உரிமையுமே இப்ப QCக்கு இருக்குது. சோ QCக்கு வந்து நம்ம பிக் பாஸ் பயங்கரமான பவரை தூக்கி கையில கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு தலகணத்தை தூக்கி அந்த QC கையில கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அவங்க விருப்பப்படுற நேரம்லாம் டீ காபி வாங்கிக்கலாம். இப்படியே விருப்பப்படுற நேரம்லாம் இந்த பாட்டில் பறக்குறாங்கல்ல, அவங்ககிட்ட சொல்லி எங்களுக்கு டீ காஃபி வேணும், சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிக்கலாம். இந்த ஒரு பவரையும் தூக்கி கையில கொடுத்துட்டார்.
இந்த ஒரு பவரையும் தூக்கி கையில் கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம தண்ணி பழத்துக்கும் விஜய் பார்வதிக்கும் என்ன ஆச்சுன்னா, நம்ம தான் இதுக்கப்புறம் கேம். அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம தான் கேம், நம்ம என்ன வேணா பண்ணலாம், எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கான கேம் இதுக்கப்புறம் ஆடும் அப்படின்ற மாதிரி ஒரு தலகணத்தில் அந்த கன்ஃபர்ஷன் ரூம் விட்டு வெளியே வராங்க. ஸோ இதனால தான் நைட்டு பிரச்சனை வந்திருக்கு, புரியுதா? இதனால தான் பிரச்சனை வந்திருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு தண்ணி போல் லைட்டாக இறங்கி போயிருப்பாப்ல, இறங்கி போயிட்டு யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு பாட்டிலை வந்து ஓகே பண்ணியிருப்பாப்ல. அது ஏற்றுக்க முடியாமல் தான் நம்ம விஜய் பார்வதி அவர்கள் வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க, புரியுதா? இப்படிதான் நடந்திருக்குது. பட் எனக்கு என்னன்னா, அவ்வளோ மக்கு போட்டு எல்லாரும் நீங்க அவ்வளோ மக்கா இருக்கீங்க. ஒரு டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்க்கை உருப்படியா நீங்க விளையாட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் இறங்கி வந்து உங்களுக்கு கொளுத்தி போடுற நிலைமையில இருக்கீங்கன்னா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு யோசிச்சுக்கோங்க. எப்படி இருக்கீங்கன்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ இங்க எனக்கு என்னன்னா, ஓகே கியூசி வந்து எல்லா வகையிலும் செக் பண்ணணும், எல்லாம் ஓகே தான். ஆனா நீங்க கியூசி கையில இப்படி ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது எந்த பாட்டிலையுமே கியூசி செலக்ட் பண்ண மாட்டாங்களே, எந்த பாட்டிலையும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நேத்தே பிக் பாஸ் இந்த அளவுக்கு பவர் கொடுக்காத அப்பவே 10 பாட்டில் கொடுத்தா ஒரு பாட்டில் தான் செலக்ட் பண்ணாங்க. 11 பாட்டில் கொடுத்தாலுக்குலாம் ஒரு பாட்டில் தான் செலக்ட். ஒரு 2 பேருக்குலாம் பாட்டில் செலக்டே ஆகல, ஃபுல் ரிஜெக்ட். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இவ்வளோ பவர் நீங்க கையில தூக்கி கொடுக்கீங்கன்னா விஜய் பார்வதி ஏதாவது பாட்டில் செலக்ட் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. ஒரு பாட்டிலும் அங்கே செலக்ட் பண்ணப்படாது. எல்லா பாட்டிலுமே ரிஜெக்ட் தான். ஒரு பாட்டில் விடாம எல்லா பாட்டிலையுமே இன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் நைட்டு பஞ்சாயத்தா இருக்குது. ஓகே, அதுதான் நைட்டு பஞ்சாயத்தா இருக்குது. பட் இதுல எனக்கு தெரிஞ்சு தண்ணி பழத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப நேர்மையா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உத்து எல்லாத்தையும் பார்க்குறாரு, எல்லாத்தையுமே பார்க்குறாரு. அதே விஜய் பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுமே ஸ்மெல்ல இருந்து டேஸ்ட்ல இருந்து எல்லா பாட்டிலுமே பிரிச்சு தனியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு ஒரு பாட்டிலுமே கியூசியில் வந்து ஓகே ஆக போறதில்ல. எல்லா பாட்டிலும் ரிஜெக்ட் ஆக போகுது. அதை தான் நைட்டு பஞ்சாயத்து வரப்போகுது. இங்க வந்து கியூசிக்கு இன்னொரு பவர் வேற பிக் பாஸ் கொடுத்து வச்சிருக்காரு. அது என்னன்னா, நீங்க வெறுமனைக்கு பாட்டில்ஸை மட்டும் செக் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்க சைட்ல வந்து நீங்க அவுட் போர்டு போட்டுட்டு நீங்க நேரா போயிட்டு அவங்களுக்கான ஸ்டால்ல போயிட்டு அந்த ஸ்டால் ஹைஜீனிக்கா இருக்கா, எப்படி அந்த ஸ்டால் ஹைஜீனிக்கா இருக்கான்னு சொல்லி நீங்க பார்க்கணும். அதையும் பார்த்து அது மூலமாகவும் அவங்க ஜூஸை வந்து எடுத்துக்கிறது எடுக்காம இருக்கிறது உங்களோட விருப்பம்னு சொல்லிட்டாரு. மொத்தத்தில் பிக் பாஸ் வந்து இவ்வளோ பெரிய பந்தத்தை கொளுத்தி விஜய் பார்வதி கையிலையோ நம்ம தண்ணி பழத்து கையிலையும் கொடுத்தாச்சு. பிடிச்சிக்கோ பந்தத்தை, கொழுந்து விட்டு ஏறி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தலைவன் கொளுத்தி விட்டாப்ல. இப்போ ஹைஜீனிக் வந்ததுனால கண்டிப்பாக இவங்க அந்த ஸ்டாலில் போய் நிற்கும் போது அந்த ஸ்டால் லைட்டாக ஈரமாக இருக்கும், அந்த தொடச்ச துணி அங்கே இருக்கும். இதை வச்சு மொத்தமாக ஒரு ஸ்டாலை ரிஜெக்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ விஜய் பார்வதி கையில் இப்போ மொத்த பவரும் இருக்குது. விஜய் பார்வதி அண்ட் நம்ம தண்ணி பழம் இவங்க 2 பேர் கையிலையும் மொத்த பவரும் இருக்குது. எப்படி வெடிக்க போகுதுன்னு தெரில, என்ன மாதிரி வெடிக்க போகுது அப்படிங்கிறது தெரில. ஸோ வீட்டுக்குள்ளே டாஸ்க் ஆரம்பிச்சிட்டாங்க. டாஸ்க் கொஞ்சம் ஃபயராக போயிட்டு இருக்குது. ஒரு மாதிரி எல்லாம் ஓடி போய் பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆட்டத்தை. ஸோ பிக் பாஸ் இந்த அளவுக்கு கொளுத்தி போடுவார் நான் எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு கொளுத்தி போடுவார்னு எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சொல்லணும், வீட்டுக்குள்ளே இன்னும் விஜய் பார்வும் காமு மாமாவும் திருந்தலை. இன்னைக்கு ஒரு சில டாபிக்ஸ் பேசினாங்க. முக்கியமாக நம்ம காமு மாமா கேட்குறாப்புல 3 மாதம் எப்போ முடியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சினிங்கிட்டே கேட்காப்புல. எதுக்கு 3 மாதம் முடிஞ்சோன்னா வெளியே என்ன பண்ண போகிறீங்க அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு நடந்துச்சு. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். 3வது ப்ரோமோ எங்கே போச்சப்பா, 3வது ப்ரோமோ எங்கே, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு விடைஞ்சிரும் போல. 3வது ப்ரோமோ வர்றதுக்கு முன்னாடி பார்க்கலாம். இந்த வீடியோ நான் எடுக்கும்போது ஆக்சுவலாக 3வது ப்ரோமோ வரல. ஸோ இது ரிலீஸ் பண்ணிட்டு 3வது ப்ரோமோ வந்தோடனே அடுத்த வீடியோட உங்ககிட்ட வந்து சேர்றேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.